ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து டேமுக்கு வந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். சரி, அப்படியே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் மீன் கடைக்கு. இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை இதுதான். இது என்ன கடைன்னு காட்டுறாங்க. KPN இதுதான் ரொம்ப ஃபேமஸான கடை இந்த டேம் ரோடில். இப்போ கொஞ்சம் காலையில் ஒரு 10 மணின்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்காங்க. ஒரு மத்தியானம் 1 மணி 12 மணிக்கு காமிச்சோன்னா உள்ளே போக முடியாது, அப்படி இருந்துச்சு கூட்டம். வாங்க போய் பார்க்கலாம். ஐஸ் மீனெல்லாம் இல்லை. பாருங்க, இந்த மஞ்சளாக இருக்கிறது பெப்பர் ஃப்ரை. இது வந்து சாதா ஃப்ரை. எவ்வளோ வருதுங்கண்ணா ரேட்டு? எவ்வளோ வருது ரேட்டு? பீஸ் சாப்பிட காட்டு ரொம்ப ஃபேமஸான கடை. பாருங்க, வந்து விட்டது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இந்த ஃபேன் கொஞ்சம் போடுங்க. சூப்பராக இருக்குது, நல்ல காரமாக, நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. எப்படி இருக்குங்க மீன்? நல்லா இருக்கு. ம், மீன் மாதிரியே இருக்கு. மொறுமொறுன்னு இருக்கா? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். இந்த பாண்டில் எவ்வளோ சூடாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் கை வச்ச கை என்ன ஆகும்? அவ்வளோதான். எல்லாம் வந்து இன்றைக்கி பண்டிகைன்றதுனால எல்லாம் அரியக்கா பெரியக்கா கோயில்னு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த உகாதிக்கு. அதனால எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதனால தான் கூட்டம் இல்லை. எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் செட் ஆகுறதில்ல, அதனால நாங்கள் போகிறதில்ல. நீங்கள் எத்தனை வருஷமாக நடத்திட்டுருக்கீங்க இந்த கடை? இது கடை இருக்குமா? பாட்ட காலத்துலேருந்து இருக்கலாம். ஒரு 40-50 வருஷமாக இருக்குது. சரி, எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு 15 வருஷமாக வந்து நாங்கள் வச்சுருக்கோம். சரி, ஓகே. இவங்கள்தே வந்து 4 கடை இருக்குது இங்கே. பாருங்கள், அங்கே ஒரு கடை இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 2 கடை இருக்குது. இது 4வது கடை. அப்போனா இவங்க எவ்வளோ ஃபேமஸாக இருப்பாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? சாப்பிட்டுட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் யாராவது பெங்களூருக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. KPN ஸ்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், வந்து சாப்பிட்டு போங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு விளாக் போடலான்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இப்படி வந்திருக்கோம். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த சேனலில் வந்து கோயிலை பற்றியும் சாமியை பற்றியும் வெளியே எங்கேயாவது போனால் இந்த விளாக் போடுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இன்னிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வாரத்துக்கு ஒரு நாள் லென்த் வீடியோ வரும், மற்றபடி ஷார்ட்ஸ் வரும். என் சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு மீன் கடையை போட்டிருக்கேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து எங்கள் ஊர் டேமுக்கு வந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். அப்படியே உங்களுக்கு ஒரு விளாக் எடுத்து போடலான்னு எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் ஊர் டேமில் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், கோபியர் பெண்கள் எல்லாம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் தாமரை பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள், அழகாக இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் டேமு. எங்கள் ஊர் டேமில் வந்து மானெல்லாம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். நான் அந்த பக்கமாக போய் காமிக்கிறேன். சரி, சும்மா போர் அடிக்குதுன்னு அப்படியே வந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரரும். இன்றைக்கி பண்டிகை இல்லையா,
சரி எங்கேயும் வேலை இல்லை, எதுவும் பண்டிகை செய்கிற மாதிரியும் இல்லைல்ல, பண்டிகை செய்யக்கூடாது. அதனால் சரி அப்படியே போர் அடிக்குதுன்ட்டு நானும் எங்கள் வீட்டில் வந்திருக்கோம் டேமுக்கு. பாருங்கள், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்திருக்கோம். எல்லாம் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். நானும் எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கோம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கப்புள் வந்திருக்காங்க, அவங்கள தான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறாங்க. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அப்படியே உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கோம், பாருங்கள். பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோ ஷூட் அவங்க எடுக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி அந்த 2 பேரும் தீர்ந்தாங்க. பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தலை சுற்றுதே. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் அவங்க என்ன ஆவாங்க பாருங்கள். இதோட ஒரு 10 ஷாட் ஆயிடுச்சு அந்த ஒரு ஃபோட்டோக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், நாங்கள் மானை பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு 30 மானுக்கு மேலேயே இருக்கும் போல் இருக்குது. இந்த கொம்பு இருக்கிறதெல்லாம் ஆண் மானாம்மா, கொம்பு இல்லாததெல்லாம் பெண் மானாம்மா. ஆண் மான் வந்து ஒரு 10 மான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எங்கள் ஊர் டேமில் இருக்கிற புள்ளி மான். குட்டியெல்லாம் கூட இருக்குது பாருங்கள், மான் குட்டி. முதல்ல வந்து ஒரு 2-3 தான் இருந்துச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது. இப்போ எத்தனை இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் இலை சாப்பிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. கொம்பு இருக்கிறதெல்லாம் ஆண்மான். அவ்வளோதான், எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. நாங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். அந்த பக்கம் போய் ஏதாவது இருக்குதான்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்துக்கெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கிளா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். ஏதோ இந்த மாதிரி மரத்துங்களெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லாயிருக்கு. பாரிம்மா, அவனுக்கு இந்த பொம்மை ஞாபகம் இருக்கா? நீயும் கோகுல் அந்த பொம்மைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்துறீங்களே ஃபோட்டோ எடுத்துமே, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பொம்மை வந்து நாங்கள் எங்கள் பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்கள அங்கே நிற்க வச்சு 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அது ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. எப்படியாவது ஒரு 28 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த பொம்மையை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. ஓகேவா? இன்றைக்கி எங்கள் ஊர் டேமை உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த விளாக் எங்கே போய் போடுறேன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.